ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதை பற்றி பார்த்துட்டு அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,795 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,925 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,983 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,669 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,613 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து போய் டச் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து செஞ்சிருக்காங்க, ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே போயிட்டாங்க. அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1. சரிங்களா? R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது ஏன் நடந்தது அப்படின்னா, நம்மளுக்கு இங்க வந்து பிரீமியம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிரீமியம் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இங்கே கீழே வரவுமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரீமியம் வந்து நம்மளுக்கு இந்த 154 அப்படின்ற ஒரு லெவலில் போய் என்ன பண்ணிட்டாங்க, டச் பண்ணிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து என்ன செய்யறாங்க, ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. சரியா? இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தவங்கன்னா அகைன் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, அதுக்கு மேலே வந்து புட் ஆப்ஷன் போகவே இல்லை. நம்மளுக்கு அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யல, விழல். அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தது. நம்மளுக்கு அங்கேருந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிரீமியம் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,800. சரிங்களா? 25,800 காலன் புட் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா என்ன இருக்கு அப்படின்னா 128 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 184 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 231 அப்படின்ற லெவலும், R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 277 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே போல நம்மளுக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 84 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இதில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 154, 105 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணிட்டு ஃபைட்டிங் தான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஃபைட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து இங்கே வரைக்கும் வராங்க. இங்கே அப்படின்னா நம்மளுக்கு கீழே இந்த 105 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, வராங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் பண்ணி, அதாவது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 154. சரிங்களா? அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலை, அவங்க நிலை பெறலை. ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து அவங்க நிலை பெறலை. ஸோ அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. இவங்க நம்மளுக்கு மெட் லெவலையும் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே லெவல் இந்த 154 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யறாங்க, ரீச் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இவங்க வந்து 154 ரீச் பண்ணவும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலான 84 அப்படின்ற லெவல் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டாங்க. சரியா? இந்த S1ல இருந்து அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா இந்த 105 அப்படின்ற லெவலுக்கு போறாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டிங்ன்றது நடக்கவே இல்லை. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு இவங்க மீட் ஆனாதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இவங்க ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்து நம்மளுக்கு டாமினேட் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் என்ன நடக்கலைங்க, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இவங்க 2 பேரும் சில மீட்டே ஆகல. சரிங்களா? 25,800 காலன் கூட்டம் நம்மளுக்கு இங்க மீட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணுங்க, தெளிவாக வந்து கவனிக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு மீட் ஆகாமல் என்ன செஞ்சுட்டாங்க, கால் ஆப்ஷன்
நம்மளுக்கு ரிவல்சல்ன்றது கொடுக்குறாங்க. ரிவல்சல் வந்து பார்த்தீங்கன்னா 154, இங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க 154, 154 பிரேக் பண்ணி நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இங்கே எங்கேயுமே வந்து இங்கே பை பண்ணுங்க, இங்கே செல் பண்ணுங்க அப்படின்றது நம்ம சொல்லலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா? இங்கே நம்மளால வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லெவல்ஸ் கொடுக்குறீங்க, அதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுக்கல. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த லெவல்ஸில் எல்லாமே மார்க்கெட் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே வந்து என்ன செய்யலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், டெய்லி வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், புரிய வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளால வந்து இங்க நீங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க அப்படின்றது சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து என்கிட்ட கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் இல்லை. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைஸ் தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரியா? நம்ம வந்து மார்க்கெட் என்ன செய்யலாங்க, ஒரு அனலைஸ் வந்து பண்ணலாமே தவிர நம்ம வந்து இங்க என்ட்ரி எடுங்க, இங்க எக்ஸிட் எடுங்க அப்படின்றத தெளிவாக வந்து என்னால் கொடுக்க முடியாது. கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கறது அந்த இதுதான் கேட்குறீங்க. ஸோ அதை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றத நான் இதுலேயே வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து டெய்லி வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளால வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக இந்த 105 அப்படின்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா R1 அப்படின்ற இடத்து வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏடிஎம்மா என்ன இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,950 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? 25,950 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 90, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 111. இதில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ 25,950 நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே வந்து எடுக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சராக நம்மளுக்கு என்ன வராங்க அப்படின்னா 25,928 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,040 அப்படின்ற லெவலும், நம்மளுக்கு R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,100 அப்படின்ற லெவலும் வந்து வராங்க. சரிங்களா? ஸோ அதே போல் நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,838 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,782 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே நம்ம சொல்றது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறக்கூடும். ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி பிரீமியத்தில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 159, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 198, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 238 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. சரிங்களா? ஸோ சேம் டைம் நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்றத இந்த லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, மாற போகிறது கிடையாது. நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யலாம், நம்ம இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரைக் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ உள்ள ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
நீங்கள் வந்து இந்த 950 தான் மார்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம ஏடிஎம் ஸ்டேக் எங்கே இருக்கோ அதில் வந்து என்ன செய்யலாங்க, இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.